அதுல வந்து நம்ம யஷ் வந்து ஒரு புது லுக்ல எல்லாம் வருவாரு. என்னடா இங்கேயோ சொதப்ப போறாங்கன்ற மாதிரி இருந்துச்சு. சொதப்பே வச்சிருக்காங்க. இப்ப இதுல யஷோட ஒரு சில டைலாக்ஸ் எல்லாம் வருது. அந்த டைலாக்ஸ் எல்லாம் டேய் நீ பேச்ச குறடா, அடுத்து என்ன அடுத்த சீனுக்கு போடான்ற மாதிரி இருக்கும். கேஜிஎஃப்ல இந்த மாதிரி தான் நிறுத்தி பொறுமையா தான் பேசுவாரு. அந்த டைலாக் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதுக்கு ரசிக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா ஒரு புது ஹீரோவா நம்ம பார்த்தோம், ஒரு பேன் இண்டியா பிலிமா வந்தது, அதெல்லாம் நல்லா இருந்தது. பட் இதுல போக போக ஒரு 10 நிமிஷத்துக்கு 10 நிமிஷம் போல்ட் சீன்ஸ் எதுக்கு உங்களுக்கு போல்டு சீன்ஸ் அத்தனை தேவை? ஹீரோட கேரக்டர் ரெப்ரசென்ட் பண்றதுக்கு தான் ஹீரோ வந்து கொஞ்சம் லைட்டா டாக்ஸிக், பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் வீக் அப்படின்றதான் அந்த போல்ட் சீன்ஸ் எல்லாம் வச்சு சொல்ல வராங்க. அது நீ நார்மலா ஒரு 2 சீன் வச்சு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. போட்டு ரொம்ப பில்டப் ஏத்தி செகண்ட் ஹாஃப் எல்லாம் வந்து இந்த டக் லைஃப் கூட மோசமா இருந்தது. இந்த கிளைமேக்ஸ் பொசிஷன்லாம் சரி, செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு அப்படின்னு சிம்பிளா சொல்லணும்னா கோட்டு படத்துல வர மாதிரி இருக்கு. ஏன்னா கோட்டு படத்துல இந்த டாக்ஸிக்கா ஒரு விஜய் வருவார்ல, ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி, அந்த மாதிரி இங்க ஒரு யஷ் வந்து வராரு. அந்த யஷ் மூஞ்செல்லாம் பார்க்கவே முடியல. ஸோ நம்ம ஒரு 3 ஹவர் படம் உட்காரோன்றதே பெரிய விஷயம். அந்த 3 ஹவர்ல உட்காந்து யஷோட அந்த கிரிஞ்சான மூஞ்ச உட்காந்து லுக்கு, அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வர லுக்கு நல்லா இருந்துச்சு. அந்த செகண்ட் ஹாஃப்ல வர லுக்கு ரொம்ப படம் மோசமா இருந்தது. என்ன சொல்ல வராங்கன்றது தெரியல. ½ அன் ஹவருக்கு நீங்க என்னதான் ஸ்டோரியா வந்து சொல்ல வரீங்க? எப்படி கதை ஆரம்பிக்குது? இங்க இது நயன்தாரா யாரு, இந்த யஷ் யாரு, இது பிளாஷ்பேக்ல வர யஷா, அப்பா யஷா, பையன் யஷா, ஒன்னும் ஃபர்ஸ்ட் ½ அன் ஹவருக்கு புரியாது. அப்படியே போக போக ஒரு விஷயமா சொல்றாங்க. இப்ப நான் வந்து ஒரு 600 கோடி போடுறேன், 1000 கோடி போடுறேன் அப்படின்றதுக்காக படத்துல விஷுவல்ஸ் வந்து பின்னாடி எல்லாமே நல்லா தான் இருக்கும். பட் ஆனா நீ 1000 கோடி போட்டு ஸ்டோரியில ஒன்றும் இல்லை அப்படின்னா எனக்கு வந்து அந்த படமே எண்ட் ஆஃப் தி டே ஒரு ஒர்க் அவுட் ஆகாத ஒரு ஃபிலிமா தான் நான் இது பண்ணுவேன். நீ எவ்வளவு பட்ஜெட் வேணாலும் போடு, விஷுவலா நீ ஃப்ரேம் பை ஃப்ரேம் என்ன வேணாலும் பண்ணிக்க. கதையே இல்லை அப்படின்னா அதை உட்காந்து எப்படி ரசிக்க ப்ரோ? ஒவ்வொரு இதுக்கும் கமெண்ட் பாஸ் பண்றாங்க. இந்த போல் சீன்ஸ் எல்லாம் வருது இல்ல, அதுக்கு ஒவ்வொரு இதுக்கும் கமெண்ட் பாஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது நம்ம படம் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்ற அந்த பேட்டர்ன்லயே எடுத்துட்டு போறாங்க. அதை இன்னும் போல்டா எடுத்துட்டு போகாம இருந்திருக்கலாம். வைலன்ஸ்னு கத்தி குத்து வெட்டு குத்து அப்படின்னு போதே தாண்டி கதையா ஒண்ணுமே இங்க வந்து இதுவா இல்லை. ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். நயன்தாராக்கு ஃபுல்லா மேக்கப் போட்டு வச்சு அவங்களை கொஞ்சம் கிரிஞ்சா காமிக்கிறாங்க. அவங்க போல்டா இருப்பாங்க, அவங்களோட டைலாக் அதெல்லாம் ஓகே. பட் போக போக அந்த நயன்தாரோட ஃபேஸ் எல்லாம் க்ளோஸ் அப்ல காமிக்க அது ரொம்ப ஒரு மாதிரி நமக்கு ஆர்டிபிஷியலா இருக்கும். நிறைய சீன்ஸ் வந்து இருக்கும், அது நீங்க பாப்பீங்க. ருக்மிணி வசந்தும் பெரிய ஆர்டிஸ்ட் தான். அவங்களுக்கு வந்து இந்த கேராதுவானியோட ஒரு ½ ஆஃப் த இம்பார்ட்டன்ஸ் கூட இவங்களுக்கு இருக்காது. ஏன் இவங்கெல்லாம் இந்த படத்தை எடுத்து நடிக்கிறாங்க அப்படின்றதே எனக்கு சுத்தமா தெரியல. பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருந்தாலும் வேஸ்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. கேஜிஎஃப்ல அம்மா சென்டிமெண்ட்ன்ற ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆச்சு. பட் இந்த படத்துல வந்து ஃபுல்லா போல்டு சீன்ஸ் தான் இருக்கு. கேஜிஎஃப் பாத்தீங்க அப்படின்னா பார்ட் 1ம் சரி பார்ட் 2ம் சரி எமோஷன் இருந்தது, சென்டிமெண்ட் இருந்தது, ஆக்ஷன் இருந்தது, அந்த ஒரு காம்பாக்டா எல்லாத்தையுமே கவர் பண்ணுச்சு. இதுல வெறும் போல்ட் சீன்ஸுக்கு கொடுத்த இம்பார்ட்டன்ஸை கதைக்கு கொடுத்திருந்தா படம் ஓடி இருக்கும். அதுல இங்க யஷ் பேசுறதெல்லாம் வந்து ரொம்ப காண்டா இருக்கும். கேஜிஎஃப் 1, 2லலாம் யஷ் பேசுறதெல்லாம் வந்து ரொம்ப அப்படியே நிறுத்தி பொறுமையெல்லாம் பேசுவாரு. அதெல்லாம் ஓகே, ஏதோ ஒரு ஃபீல் இருக்கும். இங்கேயும் யஷ் வந்து நிறுத்தி நிதானமாலாம் பேசுவாரு. டேய் அடுத்த டைலாக்கு போடா, அடுத்த ஃப்ரேமுக்கு போடான்ற மாதிரி ரொம்ப நமக்கே காண்டு வர வைக்கிற இதுலதான் இருந்தது. கேராத்வானியோட போர்ஷன்ஸ்ல ஒரு 10% போர்ஷன் கூட ருக்மிணி வசந்துக்கு வந்து கிடையாது. நயன்தாராவே ரொம்ப ஓவரா மேக்கப் எல்லாம் போட்டு வச்சிருந்த மாதிரி தான் இருந்தது. அந்த 3 ஹவர் நீங்க உட்கார்றதே ரொம்ப காண்டா தான் உட்காருவீங்க. வல்கர் தலை. ஏன்னா குழந்தைங்கலாம் கூட கரை முடியாது. ஏன்னா ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இதா இருக்கும். அது இல்லாம அந்த ரேப் எல்லாம் அதுல காட்டுறாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைங்க வச்சு பார்க்க முடியாது. மற்றபடி கேஜிஎஃப்லாம் சொல்லாத தலை, அதை இன்னும் 10 டைம் கூட பார்க்கலாம் தலை. அதுல ஒரு நல்ல கதை இருக்குதுல, வலி இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. அதெல்லாம் இதுல எதுவுமே இல்லை, எல்லாமே மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. அளவலியே வந்துச்சு தலைவா. என் கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்பப்ப நான் குறுக்க கண்ணு அசந்துட்டேன். அதனால வந்து அந்த சத்தத்துல போட்டு எழுப்பிட்டாங்க. மற்றபடி ஒண்ணுமே இல்லை. அவ்வளவுதான். கொடுத்த காசுக்கு ஒர்த்து இல்லை. ஓனம் நமக்கு தான் ஓனம் இருக்கணும். போயிட்டு வீட்டுல உட்காரமுள்ள தலைவா. பிஜிஎம் அதெல்லாம் டைலாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, தமிழ் டைலாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ற மாதிரி சில விஷயங்கள் இருந்துச்சு. டாக்ஸிக்னு ஃபர்ஸ்ட் ஒரு 2 நிமிஷம் கிளிம்ஸ் மாதிரி விட்டாங்க. அந்த கிளிம்ஸ் எல்லாம் வச்சு பார்த்துட்டு ஓகே டாக்ஸிக்ன்ற பேரு, அதுல ஹீரோவோட அந்த ஒரு லுக் எல்லாம் பார்த்துட்டு சூப்பரா இருக்கும் அப்படின்லாம் நினைச்சோம். ஆனா அதுக்கப்புறம் இந்த ட்ரெய்லர் வரும்போதே முடிச்சு விட்டுச்சு. இல்ல இந்த படம் பெண்களுக்கான படம், அந்த இதை வந்து ரொம்ப கொச்சையா வச்சு அப்பெல்லாம் கிடையாது. இங்க வந்து என்னன்னா ஒரு டாமினன்ட் மேல் கேரக்டர், ஓகேவா? மேல வந்து எந்த அளவுக்கு ரொம்ப டாமினண்டா காமிக்கணுமோ அந்த அளவுக்கு டாமினண்டா காமிச்சிருக்காங்க. பட் என்னன்னா இப்ப இந்த படத்துல வந்து நீங்க போல் சீன்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும். இப்ப இந்த படத்துல போல் சீன்ஸ் ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றேன்னா, இவங்க பாட்டுல 10 நிமிஷத்துக்கு 10 நிமிஷம் பிட்டு சீன் மாதிரி வச்சுட்டு போயிடுறாங்க. நாளைக்கு ஒரு டைரக்டரோ இல்ல நாளைக்கு ஒரு ஹீரோவோ வந்து ஒரு உண்மையான ஒரு கதையில இந்த மாதிரி ஒரு போல் சீன் வைக்கணும், இந்த கதைக்கு தேவை, இந்த கதை மூலியமா இந்த சீன் மூலியமா ஒரு மெசேஜ் சொல்ல வரேன் அப்படின்னு வருவாங்கல்ல, அவங்களுக்கு தான் இது பாதிக்கும். இவங்க பாட்டுல எடுத்துட்டு அந்த போல் சீன்ஸ் இல்ல அப்படின்னா இன்னுமே நாரி இருக்கும்னு நினைக்கிற படம். டைரக்டர் வந்து அன்னைக்கு வந்து பேசுறாங்க, இந்த மாதிரி சூப்பரா இருக்கும், அடுத்து இதை விட பெரிய படம் எடுப்பேன். ஐயோ, அடுத்து ஸ்டோரி இருந்தா படம் எடுங்க. நீங்க படம் எடுக்கணுமே எல்லாம் படம் எடுக்காதீங்க, ஸ்டோரி இருக்கணும். ஸ்டோரி இல்லாம நீங்க படம் எடுத்தீங்கன்னா பூஸ். இப்ப நான் சொல்றது ரொம்ப இதுவா சொல்லுவேன். இப்ப வருவாங்க பாருங்க ஒரு கும்பல், கலாச்சிக்கினே வருவாங்க. யஷோட மார்க்கெட்டே ஏன்
போன கேஜிஎஃப்லாம் வந்து அம்மா சென்டிமெண்ட்னால படம் ஓடிச்சு, இது ஒத்துக்கிறீங்களா எல்லாம்? சரி, அம்மா சென்டிமெண்ட்காக நம்ம அந்த இது எல்லாருமே கனெக்ட் ஆச்சு. பட் அப்படி பண்ண ஒரு ஹீரோ இது ஃபுல்லா பிட்டு சீனா வச்சு நடிச்சா இது எங்கன்னு எடுத்துட்டு போய் சொல்றது எனக்கு தெரியல. இங்க எப்படி வந்து விஜயோட அவரோட மார்க்கெட் எப்படி பெருசோ அந்த மாதிரி கர்நாடகாலாம் இவரோட மார்க்கெட் அந்த அளவுக்கு ஒரு பெருசான ஒரு மார்க்கெட். இப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு படத்தை சூஸ் பண்றீங்க, ஃபுல்லா இந்த மாதிரியான சீன்ஸ் இருக்கு அப்படின்னா அப்ப நீங்க வந்து தப்பா ஏதோ ஒரு இன்ஃபுளுன்ஸ் பண்ற படம் தான் எண்ட் ஆஃப் தி டே, அதெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்ல. பட் ஒரு பெரிய ஆக்டரா நீங்களே இருந்து ஒரு வரமுறை இல்லாம தண்ணி அடிக்கிறீங்க, திடீர்னு தம் அடிக்கிறீங்க, திடீர்னு வந்து ஒரு ஒரு ஹைல வருவார், அவரு நல்லா சரக்கெல்லாம் அடிச்சு திடீர்னு சண்டை போடுவார். இதெல்லாம் எந்த மூலைக்கு எங்க எடுத்துட்டு போய் எதோ ஒட்ட வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஹாலிவுட் ரேஞ்சில் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி ப்ரொடக்ஷன் மட்டும்தான் ஹாலிவுட். ப்ரொடக்ஷன் காசுல ஹாலிவுட் ரேஞ்ச் இருக்கு. அதை தாண்டி படத்துல பெருசா எனக்கு ஒன்னும் இருக்கு. அதுதான் எனக்கும் புரியல. ரொம்ப நேரமா உட்காந்து நானும் கடைசி வரைக்கும் பாத்துட்டேன். கடைசி வரைக்கும் அவங்க என்ன சொல்ல வந்தாங்கிறதே எனக்கு புரியல. ஆக்சுவலி கேஜிஎஃப் பிளாட் என்ன அப்படின்னா அம்மாவோட அந்த சென்டிமெண்டா இருக்கும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும், அவ்வளவு இதா இருக்கும். இதுல என்ன சென்டிமெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்கன்னே எனக்கு புரியல. கடைசி வரைக்கும் படம் ஒர்த்துல அந்த அளவுக்கு. அதுதான் நான் சொல்லிட்டேனே, ப்ரொடக்ஷன் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க, ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ப்ரொடக்ஷன் கொண்டு வந்திருக்காங்களே தவிர்த்து கதை ஓரியன்டா எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபையா இல்ல. சுத்தமா நல்லா இல்ல, எனக்கு புரியவே இல்ல. 4 ஹீரோயின் இல்ல, 40 ஹீரோயின் இருக்கு உள்ள. நீங்க எனக்கு டோட்டலா எனக்கு சீரியஸாவே டோட்டல் டிசப்பாயின்மெண்ட். ஆக்சுவலி அவங்கள ஒரு விஷயத்துல பாராட்டலாம், அவங்களோட ஆக்டிங் சூப்பரா இருந்தது. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் அவங்க லாஸ்டா அவர் சொன்ன டைலாக், உனக்காண்டி நான் 100 முறை செத்து போயிருக்கேன், எனக்காண்டி நீ ஒரு தடவை வாழ்ந்துரு, அந்த டைலாக் இருக்கட்டும், லாஸ்ட் சீன்ல இருக்கட்டும், அது எல்லாமே நல்லா இருக்கு. அதை தாண்டி எனக்கு என்னன்னா எஸ்க்கு ஒரு டைலாக்ங்கிற பேர்ல ஒரு மட்டமான கிரிஞ்சான டைலாக்கா இருக்க மாதிரி இருந்தது. டோட்டல் டிசப்பாயின்மெண்ட். இவ்வளவு வேஸ்டா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை.